அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை காற்றில் உங்களுடைய கோரிக்கையை அனுப்புகிற ஒரு அற்புதமான வசிய முறை. என்னது காற்றில் உங்களுடைய கோரிக்கை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பதிவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். மிக நேர்த்தியாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரிந்து போன நபரை திரும்ப வரவழைத்து தரக்கூடியது. உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அல்லது வேறொருத்தர்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டாங்க, காரணமே இல்லாமல் என் கூட சண்டை போட்டு போயிட்டாங்க, என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிற காதலனோ காதலியோ பாதிக்கப்பட்டவங்க, அவங்க இந்த வசிய முறையை பண்ணுங்கள், சரியாயிடும். கணவன் மனைவியுடைய பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டாங்க, அதில் கணவனோ மனைவியோ தன்னுடைய துணையோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்க யாரோ, கணவனோ மனைவியோ இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மனசு மாதிரி அவங்க உங்ககிட்ட திரும்ப வந்துடுவாங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணுங்கள். இது காலை நேரத்திலே சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் ரொம்ப பலன். அப்படி இல்லைனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரியான வசிய முறைகள்லாம் டிலே பண்ணாமல் பண்ணிடுறது நல்லது. இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடித்தப்பறம் பெயர்கள் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பெயர்கள் எழுதி இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக கிடச்சிரும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கட்டும். ரகசியமாக பண்ணி முடிச்சிருங்க. மற்றவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணாதீங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணதை மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். நிச்சய பலன் உண்டு. ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் நல்லது. அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த இயந்திரத்தை வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அது நடுவில் இந்த மாதிரி கட்டங்கள் போடுங்க. இந்த மாதிரி கட்டங்கள் போட்டு முடிச்ச அப்புறம் 786 இங்கே போடுங்க. 786 போடுங்க. இந்த இடத்துல 786, இந்த இடத்துல 786, இந்த இடத்துல 786, இங்கே 396, இங்கே 425, இங்கே 748, இங்கே 365. இந்த மாதிரி போட்டு முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் இங்கே நடுவில் போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பெயர். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் ஹவ்வா இப்படி போடுங்க. இங்கே உங்கள் பெயர் போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. போட்டு முடிச்ச அப்புறம் இதை மடிச்சுக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நூலாக தான் சுற்றலாம். கருப்பு நூல், தையல் நூலாக இருந்தால் பரவாயில்ல. அப்படி கருப்பு நூல் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதால் சுற்றுங்க. தையல் நூல் தான் சுற்றணும் கிடையாது. வேறு ஏதாவது நூல் இருந்தால் நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை காற்றுல ஆடுற மாதிரி எங்கேயாவது ஒரு செடியிலையோ மரத்துலையோ கட்டி தொங்க விட்டுருங்க. இதுக்கு எவ்வளோ வேகமாக காற்றுல ஆடுதோ அவ்வளோ வேகமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பிரிந்த நபர் மனசு மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்துடுவாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறைங்கிறதுனால பயன்படுத்துங்க. நிச்சய பலன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். யாரும் எடுத்து போடாத ஒரு இடமா பார்த்து கட்டி விட்டுருங்க. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.